தோழர்களே வணக்கம். நான் இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா. ஏரல் தாலுகாவில் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஏரல் தாலுகா ஆஃபீஸ் முன்னாடியே நின்று பேசுகிறேன். இந்த தாலுகா ஆஃபீஸுக்கு முன்னாடி போடப்பட்ட ரோடை பாருங்கள். இந்த ரோடு பகுதி பாருங்கள். இங்கேருந்து கிழக்கிருந்து மேற்க வரைக்கும் பாருங்கள். 3 மாதமாக இந்த ரோடு இப்படி தான் கிடக்கு. 3 மாதமாக இந்த ரோடு இப்படி தான் கிடக்கு. காரணம் கேட்டால் ஒப்பந்ததாரர்களுடைய விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படாதனால இந்த ரோடை கிடப்பில் போட்டிருக்காங்க என்று மக்களுடைய மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பகுதி வழியாக தான் கீழமங்கலூர்ச்சி கோட்டைக்காடு பகுதிகளுக்கு மக்கள் செல்லணும். அது மட்டும் இல்லை, ஏரல் தாலுகாவிலிருந்து எல்லா பகுதியிலிருந்தும் இந்த பகுதிக்கு தான் தாலுகா ஆஃபீஸுக்கு வரணும். மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு, சான்றிதழ் எடுக்க, பட்டா எடுக்க, மக்கள் அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கு இந்த வழியாக தான் தாலுகா ஆஃபீஸுக்கு இந்த ஏரல் தாலுகாவில் மக்கள் எல்லாருமே வர வேண்டிய சூழல். அதேமாதிரி இந்த கோட்டைக்காடு கீழமங்கலூர்ச்சி மக்கள்லாம் ஒரு அவசர கால சிகிச்சைக்காக பெண்கள் போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. மருத்துவமனைக்கே போக முடியாத சூழல். இந்த வழியாக தான் பயணிக்கணும், வேறு பாதை கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த தாலுகா அலுவலகத்துக்கு வரக்கூடிய அதிகாரிகளும் இந்த வழியாக தான் வராங்க. இந்த தாலுகா அலுவலகத்தில் எத்தனை அதிகாரிகள் பணிபுரிகிறார்களோ அத்தனை அதிகாரிகளும் இந்த பாதை வழியாக தான் வராங்க. இந்த பாதையை பார்த்துட்டு தான் வராங்க. அப்படி இருந்து இந்த கிடப்பில் தான் போட்டிருக்கு. ஆகவே இனியும் காலதாமதம் வேண்டாம். மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. மக்களுடைய சிரமங்களை கருத்தில் எடுத்து, கவனத்தில் எடுத்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த சாலையை செப்பனிடணும். இனியும் தாமதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிட்டாங்க. எனவே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், இந்த தாலுகா அலுவலகத்தினுடைய அதிகாரி தாசில்தார் ஐயா அவர்களுக்கும், நெடுஞ்சாலைத்துறைக்கும், பொதுப்பணித்துறைக்கும், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் கோரிக்கை வைக்கும். இந்த சாலையை உடனடியாக போடணும். 3 மாதமாக கிடப்பிடக்கூடிய சாலையை உடனடியாக போடுறதுக்கு தான் நான் கோரிக்கை வைக்கும். அரசியல் படை குழுமத்திற்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.